இந்த காக்காவை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு முக்கியமான தகவல், தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணுறேன். காது இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இல்லை தெரிஞ்சவங்க அப்படியே விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அதாவது நம்ம காலையில் கூப்பிட்டு காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளை விட்டு போனவங்களாம் வந்து சாப்பிட்றாங்கன்னு. அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உயிர் உடம்புல ஏதோ ஒரு இடத்துல அந்த மைக்ரோ 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 மில்லி 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 மைக்ரோன்ற அந்த ஒரு உயிர் நம்ம இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு வந்து இயங்குது. இது ஒரு மிஷின். இந்த உயிர் வந்து அந்த மில்லி 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 மைக்ரோ மைக்ரோ வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்மளது எங்கள் அம்மா நின்றுது இல்லையா. அந்த உயிர் இருக்கிறது ஒரு அறை அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு அறை மீன்ஸ் ஒரு ரூம். ஸோ இந்த காக்காவுக்கு வந்து ரெண்டு அறை இருக்குமா அந்த உயிர் இருக்கிறது. அது வந்து டெம்பரரி அறைன்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் அந்த காக்கா வடிவத்தில் வந்து அந்த அறையில் வந்து உட்காந்துட்டு அந்த டெம்பரரியாக அந்த உணவை சாப்பிட்டுட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல முனிவர்கள் சொல்லியிருக்காங்க.